அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே மேஷத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் பார்த்தோம். இப்ப அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான லக்னம் அதாவது கடக லக்னத்திலிருந்து கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 லக்னத்திற்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம். சரி, இப்ப முதல்ல நம்ம கடக லக்னம் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 9ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறப்போ 7ஆம் பாவாதிபதி 9ல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு 8ஆம் பாவாதிபதி 9ல இருக்கிறாங்க. சோ இதுவரைக்கும் வாழ்க்கை துணை மூலம் நண்பர்கள் மூலம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். 8க்குரியவனும் 9ல இருக்கிறதுனால. பட் ஆனா ஒரு விடிவு காலம் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிச்சுவேஷனை விட இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவர்த்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு. இவங்களுக்கான வழிபாடு சென்னிமலை முருகன். அங்க இவங்க வழிபாடு பண்றச்சே இவங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டங்களை ஃபீல் பண்றாங்களோ அப்போ சென்னிமலை முருகன் வழிபாடு இவங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அடுத்தபடியாக அடுத்த லக்னம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த லக்னம் சிம்ம லக்னம். சரி, சிம்ம லக்னம்ங்கிறச்சே சிம்ம லக்னத்தில இருந்து இப்ப சனி பகவானுடைய அதாவது இப்ப பயிற்சி ஆயிருக்கக்கூடிய அதாவது வரப்போற பயிற்சிக்கு சனி பகவான் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறப்போ 7ஆம் பாவம் 1 2 3 4 5 6க்கும் 7க்கும் அதிபதி சனி பகவான் 8ல போய் இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை துணை மூலம் நண்பர்கள் மூலம் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கடன் தீராத பெருங்கடனா மாறுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஆனா கவலை வேண்டாம். இந்த சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் ஈகோவை கம்மி பண்ணிட்டு இருக்கணும். இப்ப ஏஎல்பி போயிட்டு இருக்கிறது சிம்ம லக்னம், சரிங்களா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ஏஎல்பி போயிட்டு இருக்கிறது சிம்ம லக்னமா இருந்ததுன்னா இந்த மாதிரி கவனம் வேண்டும். வாழ்க்கை துணை மூலம் கடன் பெருங்கடன் வரதற்கான அமைப்பு இருக்கு. ஆனாலும் கவலை வேண்டாம். இவங்க கொஞ்சம் இந்த ஈகோவை குறைச்சுக்கிறணும். அடுத்தபடியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணையிடம். அடுத்தபடியாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறணும். இவங்களுக்கு இந்த லக்னத்தை சேர்ந்தவங்க கால பைரவர் வழிபாடு, ஏன்னா 8ஆம் பாவமும் சம்பந்தப்படுறதுனால கால பைரவர் வழிபாடு எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் கால பைரவரை வழிபடுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த லக்னம் ஏஎல்பி போயிட்டு இருந்ததுன்னா, சரிங்களா? அடுத்தபடியாக இன்னைக்கு அடுத்த லக்னம் பார்க்க இருக்கிறோம். அது கன்னி லக்னம். இப்ப கன்னி லக்னத்துக்கு சனி பகவான் என்னென்ன ஆதிபத்தியம் அப்படி சொல்லி பாக்குறப்போ 4 5